டாஸ்க் 2 ஓட அனௌன்ஸ்மெண்ட் டேஸ் 120 டேஸோட ப்ரோக்ராம் இது. ஸோ டாஸ்க் 1ல வந்து நம்ம பாலிட்டி வந்து படிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. இந்த டாஸ்க் 2 ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டிசம்பர் 3 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 29 இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. லேட்டரா பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி நீங்க படிச்சு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது டெலகிராம்ல டவுட் கேளுங்க. டாஸ்க் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன படிக்க போறோம்னா ஜெனரல் சயின்ஸ் யூனிட் 1ஓட ஜெனரல் சயின்ஸ்ல இயற்பியல் பிசிக்ஸ் டாபிக்ஸ்ல ஸ்கூல் புக் 6th இருந்து 12th வரைக்கும் என்னெல்லாம் லெசன்ஸ் கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். டோட்டலா இது வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் அப்படிங்கறனால கண்டிப்பா டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் ஈஸியான லெசன்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி இதுல வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பொது தமிழுக்கு 8th 9th தமிழை வந்து முழுசா படிச்சு முடிக்கிறோம். ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 2ல படிக்கிறவங்க பார்ட் சில இருக்கிற ப்ரோஸ் எல்லாமே. ஏன்னா டிசம்பர் 3 to 21 அப்படிங்கிறது நிறைய நாள் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ப்ரோஸ் படிச்சாலே ஃபுல்லா வந்து 14 ப்ரோஸ் தான் இருக்கு. 14மே வந்து கவர் ஆயிரும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மொத்தமாவே 6th 7th 2 ஸ்டாண்டர்ட்ல தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நமக்கு வந்து கவர் ஆகுது. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அது கூட முந்தைய ஆண்டு கேள்விகள் எல்லாமே வந்து பார்க்க போறோம். இதான் நம்ம ஷெட்யூல் டாஸ்க் 2ஓட ஷெட்யூல் 120 டேஸ் ப்ரோக்ராமோடது. இது வந்து நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல எந்த டாபிக் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது இங்க ரெட் கலர் ஒரு பாக்ஸ் தெரியுதா? இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கிறது தான் அந்த அன்னைக்கு நீங்க படிப்பீங்க. ஸோ டிசம்பர் 3 அப்படின்னு இங்க உங்களுக்கு வந்து டேட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிசம்பர் 3 அன்னைக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல நான் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன்ல அந்த பாக்ஸ் இருக்கிறது மட்டும் தான் படிப்பீங்க. அப்ப டிசம்பர் 3 அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட். டிசம்பர் 4 நெக்ஸ்ட் டே டிசம்பர் 4 அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா உங்களுக்கு வந்து 4 லெசன் கொடுத்துருக்காங்க இங்க. இந்த 4 லெசன் வந்து ஆல்ரெடி படிச்சவங்க ஒரு 2ல இருந்து 3 மணி நேரத்துல படிச்சிடலாம். பட் பிகினரா படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா 7th 8th இங்க வந்து அண்டம் மற்றும் விண்வெளி 7ஆம் வகுப்பு, அண்டம் மற்றும் அறிவியல் 8ஆம் வகுப்பு, யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ், யூனிவர்ஸ் அண்ட் சயின்ஸ் 7th 8th புக். அப்ப 7th புக்கை படிக்கிறதுக்கு எப்படி ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிச்சுன்னா 8th புக்கு ஒரு 3 மணி நேரம் எடுக்கும். இதுவே 5 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றது ஃப்ரெஷருக்கு. ஏற்கனவே படிச்சவங்க இது ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்த 2 லெசன் நீங்க முடிச்சிடலாம். பட் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா டைம் வேணும் அப்படிங்கறதுனால 4 லெசனா இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டிசம்பர் 3ஆம் தேதி 2 லெசன், டிசம்பர் 4ஆம் தேதி அடுத்த 2 லெசன். இந்த மாதிரி 21 நாளைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத தனியாவே பாக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. அதே மாதிரி கீழே பாருங்க. கீழே உங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 8th தமிழ் நம்ம 6th 7th டாஸ்க் 1ல பாலிட்டியோட சேர்ந்து 6th 7th தமிழ் வந்து முடிச்சிருப்போம். அங்க வந்து உங்களுக்கு 2 கொடுத்தோம். இயல் 1 2, இயல் 3 4, இயல் 5 6 அப்படி 2 கொடுத்தோம். ஏன்னா அங்க வந்து பாலிட்டியோட லெசன்ஸ் வந்து சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸினா இது வந்து சயின்ஸ்ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா, இதோட கம்பேர் பண்ணும்போது பாலிட்டியில நமக்கு அரசியல் அறிவியல்ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கறதுனால இங்க உங்களுக்கு சயின்ஸுக்கு ரொம்ப நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கறதுனால பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் இது 3மே ரொம்ப 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 சிலபஸை வந்து கம்மியா கொடுத்துருக்கோம். இந்த தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸ் இந்த 3 நீங்க சேர்த்து படிச்சாலே மொத்தமாவே ஒரு மணி நேரத்துல டோட்டலா முடிச்சிடற மாதிரி கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து நிறைய நேரம் செலவாகும் அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து இப்படி. இப்ப 8th தமிழ் இயல் 1 நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஒரு அரை மணி நேரத்துல படிச்சிடலாமா? இல்ல ஒரு மணி நேரம். சோ அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் தாராளமா போதும். இந்த 8th தமிழ் இயல் 1க்கு 1 மணி நேரம் தாராளமா போதும். அதே மாதிரி பார்ட் சில ப்ரோஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு அரை மணி நேரம், half an hour 30 minutes போட்டுக்கலாம். மேக்ஸுக்கு பாருங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்ல 6th term 1ல எக்ஸசைஸ் 3.1 போன டைம் டாஸ்க் 1ல வந்து இவ்வளோ டீட்டெயில்டா மேக்ஸ் நம்ம கொடுக்கவே கிடையாது. இங்க வந்து சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப டீட்டெயில்டா இப்ப வந்து டேர்ம் 1ல நீங்க என்ன பண்றீங்க 3.1 மட்டும் தான் படிக்கிறீங்க. அடுத்தது 3.2 மட்டும், அடுத்து 3.3 இப்படி ரொம்ப ரொம்ப கம்மி சிலபஸா வந்து நம்ம ஜிஎஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு, ஜிஎஸ்னா பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த 3 டாபிக்கு ரொம்ப 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 சிம்பிளா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு மேல ஜிஎஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ணது காரணம் வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஃப்ரெஷரும் சரி, நிறைய டைம் படிச்சவங்களும் சரி, ரிவிஷன் பண்ண போறவங்களும் சரி, ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக தான் இவ்வளோ எளிமையான சிலபஸ் கொடுத்துருக்கோம். இதை விட கம்மியா வந்து சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிசம்பர் 3 அப்படின்னா என்ன படிக்கணும், டிசம்பர் 4னா என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு மார்னிங் 6 o'clock வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாவே 21 டிசம்பர் 21 வரைக்கும் நம்ம படிச்சோம் அப்படின்னா பிசிக்ஸ் டாபிக் ஃபுல்லாவே முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து கெமிஸ்ட்ரி,
ஜுவாலஜி, பாட்னி, என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம படிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாலிட்டி முடிச்சிருக்கோம். டாஸ்க் 1ல டே 120 டேஸ் அப்படிங்கிற ஷெட்யூல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டெலகிராம்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 3 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ரெடி ரெடி ஃபார் த வார். சரிங்களா? எல்லாமே நம்ம இப்ப ஜிஎஸ் படிச்சா மட்டும்தான். லாஸ்ட் மினிட்ல ஜிஎஸ் படிச்சுக்கலாம். இப்ப நம்ம தமிழ மட்டும் படிப்போம். இல்ல மேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஜிஎஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பெண்டிங் வச்சோம்னா முடிக்கவே முடியாது. முன்னாடி எவ்வளோ அட்வான்ஸா ஜிஎஸ் படிச்சு முடிச்சு கையில வச்சிருக்கோமோ அதுதான் ஸ்ட்ரென்த். ஸோ டே டு டே இதை ஃபாலோ பண்ணி என்டையரா கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. சேர்ந்து படிப்போம், சேர்ந்து வேலைக்கு போவோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இம்பார்ட்டன்டான இமேஜஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். டே டு டே நோட்டிபிகேஷன்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.